ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த தேர்தல் நெருங்குற டைம்ல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணி வைப்பாங்க. ஓகே. இப்ப பாஜக, அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க. ஓகே. ஆனா இருந்தாலும் திமுக கூட்டணியே நோண்டிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுல்ல. அதுவும் குறிப்பா திருமாவளவன் அவர்களே என்ன பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன் திருமாவளவன் அவர்களுக்கு குறி வைக்கிறாங்க? முக்கியமா பாஜக இதுல குறி வைக்குதோ இல்லையோ, அதிமுக வந்து என்ன பண்றாங்கன்னா திருமாவளவனுக்கு குறி வச்சுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணிக்கு வரவே மாட்டேன் அப்படின்ற ஸ்டாண்ட்ல அவரு என்ன பண்றாரு, கரெக்டா இருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் திமுக கூட்டணி எப்படியாச்சும் உடைச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் பாஜகவும் செயல்படுறாங்க, அதிமுகவும் செயல்படுறாங்க. பாஜக செயல்படுறாங்கன்னா பாஜகவை நம்பி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வரமாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்ம பலவீனமா இருக்கிறோம், அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னா அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற நோக்கில தான் மதிமுக கிட்ட கொஞ்சம் என்ன பண்ணாங்க, பிட்டு போட்டு பார்த்தாங்க. அங்க என்ன பண்ணல, அவங்க பாச்சா வேலைக்கு ஆகல. அதே போல திருமாவளவன் அவர்கள் கிட்ட என்ன பண்ணாங்க, போட்டாங்க. ஆதவர்ஜனா வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் போதே கொஞ்சம் குட்டகலைக்கு வேலையை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா வெளியே போயிட்ட பிறகு எப்படியாச்சும் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒண்ணு போட்டாங்க. ஆனா இங்கேயும் என்ன பண்ணல, வேலை நடக்கவே இல்லை. சோ ஒவ்வொரு கட்சியா என்ன பண்ணாங்க, இந்த தேன் கூட்டுல கள்ளவாரி போடுற மாதிரி என்ன பண்ணாங்க, போட்டுட்டே இருந்தாங்க. ஆனா திமுக கூட்டணி உடையிற மாதிரியும் இல்ல, அசைற மாதிரியும் இல்ல. அது அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. சோ இந்த டைம்ல அதிமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன திருமாவளவன் இடையில வந்து ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கு அதிமுக கூட்டணி வைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா பாஜக அங்க இருக்குதே அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. சோ பாஜகவை விட்டுட்டு அதிமுக வர முடியாது, அதனால நாங்க இங்க கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. சோ பாமகவும் இருக்குது. பாமக இருக்கும்பொழுது நாங்க எப்படி உள்ள வர முடியும்? ஏன்னா இங்க திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை பாமக திமுக கூட்டணி வந்தா நாங்க கூட்டணியை விட்டு வெளியேறுவோம், நான் எலெக்ஷன்ல நின்னாலும் பரவாயில்ல, நிக்கலானாலும் பரவாயில்ல, நான் தனித்து நிக்கிறனோ நிக்கலையோ அது என் விஷயம், ஆனா திமுக கூட்டணியில பாமக இருந்துட்டா நான் வெளியே வந்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் என்ன பண்ணாரு, ஆணித்தனமா என்ன பண்ணாரு சொன்னாரு. ஏன்னா அவருடைய கொள்கை அது மாதிரி. ஏன்னா திருமாவளவன் வந்து ராமதாஸ் ஐயா கூட ரொம்ப இணக்கமா தான் இருந்தார் ஒரு காலகட்டத்துல. இது திருமாவளவனுக்கு ஆப்போசிட்டா போகும்போது, தமிழ் தேசியத்துக்கு ஆப்போசிட்டா போகும்போது, சமூக நீதிக்கு ஆப்போசிட்டா போகும்போது, சகோதரத்துவத்துக்கும் சமத்துவத்துக்கும் ஆப்போசிட்டா போகும்போது, அப்போ பாமகவை நாங்க எதிர்க்க தான் செய்யறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணாரு, எதிர்க்க ஆரம்பிச்சு இன்றளவும் என்ன பண்றாரு, நாங்க பரஸ்பரம் மெயின்டைன் பண்ணிப்போம், ஆனா கொள்கை அப்படின்னு வந்துட்டா நாங்க ரெண்டு பேரும் எதிரி தான் அப்படின்னு ஒரு விஷயத்துல திருமாவளவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனா பாமக சைடு திருமாவளவனை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் பாமகவை ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. சனாதனத்தையும் பாசிசத்தையும் உள்ள நுழைக்கணும் அப்படின்ற பாஜக சித்தாந்தத்தையும் நாங்க ஏத்துக்கிறதுக்கா இல்ல. சோ அதனால பாமகவும் பாஜகவும் எந்த கட்சியோட கூட்டணியில இருக்கிறாங்களோ அந்த கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்றத ஒரே குறிக்கோளா என்ன பண்றாரு, கொண்ட கொள்கையில அவர் என்ன பண்றாரு, உறுதியா இருக்கிறாரு. சோ இந்த டைம்ல பாமகவும் பாஜகவும் அங்க வகிக்கிற அந்த கூட்டணியில எப்படி திருமாவளவன் வந்து சேருவாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனா இவங்களுக்கு அதாவது அதிமுகவும் பாஜகவும் திருமாவளவன் எங்களோட வந்து சேரலன்னு கூட பரவாயில்ல, ஆனா திமுக கூட்டணியில இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிற கட்சிகள் பாத்தீங்கன்னா, திருமாவளவன் நீங்க எடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா தலித் ஓட்டுகள், அவர் யாரை கை காட்டுறாரோ அந்த ஓட்டுகள் எல்லாம் தலித் ஓட்டுகள் சிந்தாம சதுராம அவர்கள் அந்த வேட்பாளர்களுக்கு போய் சேரும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தலித் ஓட்டுகள் அனைத்தும் திருமாவளவனுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால இப்போ திமுக அதிமுக அடுத்தபடியா திருமாவளவன், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிட்டாரு, திருமாவளவன் என்ன பண்ணிட்டாரு, ஸ்தாபிச்சிட்டாரு. சோ இப்போ திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வேணும், விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக ஓட்டு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது இவங்க கொள்கையில கொண்ட அடிப்படை, திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாமே, இப்போ மதிமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மார்க்சிஸ்டா இருக்கட்டும், இன்னும் நிறைய கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கொள்கையின் அடிப்படையிலான கூட்டணி. இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா உடையவே உடையாது. ஆனா இருந்தாலும் இந்த கூட்டணி உடைச்சிடணும், ஏன்னா இந்த கூட்டணி சதறிச்சுன்னா ஈஸியா நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான்
பாஜகவும் அதிமுகவும் கனவு காண்றாங்க. ஏன்னா இங்க இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பாஜக கூட்டணியில் போய் சேரும்னா சேரவே சேராது. ஏன்னா அவங்களுடைய கொள்கை அது மாதிரி. ஆனா இருந்தாலும் இந்த கூட்டணியை உடைச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பகல் கனவு தான் காண்றாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுக்கு எப்படியாச்சும் தண்ணியை காமிச்சிட்டு வெளியே வந்துடலாம். அப்படி வெளியே வர டைம்ல திருமாவளவனுடைய வாக்கு வங்கி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து என்ன பண்ணுது சொல்லுது. ஆனா இதுல நத்தம் விஸ்வநாதன் இருக்காருல்ல, அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு 10% ஓட்டு தான் இருக்குதான், மீதி ஓட்டெல்லாம் திருமாவளவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அப்பட்டமான ஒரு பொய் அப்படின்னு. ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ள எதனா ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும்ல, சோ எதனா ஒண்ணு கொளுத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து அதிமுக வந்து என்ன பண்ணுது, எதனா ஒரு விஷயத்தை திருமாவளவன் இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னா, திருமாவளவனுடைய ஸ்ட்ரென்த் அவருக்கே தெரியல, திமுக அவங்களை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனாலதான் கூட்டணிக்குள்ள இந்த அளவுக்கு என்ன பண்ண முடியுது, இருக்க முடியுது. இல்லா கட்டி ஏதோ ஒரு விஷயம் இங்க, ஒரே ஒரு விஷயங்க திமுக கூட்டணியில எந்த காரணத்தை கொண்டும் சனாதனத்தையும் பாசிசத்தையும் உள்ள நுழைச்சிட கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த கூட்டணி கட்சிகள் ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற பாஜக அதிமுகவும் எதனா ஒண்ணு மக்களை திசை திருப்பணும், கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும். முதல்ல அவங்க கூட்டணியிலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை சரிப்படுறதுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணல, வழி இல்ல. ஆனா அதை விட்டுட்டு திமுக கூட்டணியை உடைக்கணும், திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றணும், திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற்றணும். சோ இந்த வேலையை இவங்க என்ன பண்றாங்க, போக்கஸ் பண்றாங்க. இந்த விஜய் ஒரு படத்துல சொல்லுவார்ல, கில்லி படத்துல, பிளேடு மேல வச்ச நம்பிக்கை ஊ மேல வை, நீ ஜெயிச்சிருப்ப அப்படின்னு. அதனால முதல்ல உங்க கூட்டணியில இருக்கிற குழப்பத்தை தீருங்க. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும். அடுத்த கூட்டணி உடைச்சிட்டு தான் நம்ம வின் பண்ணணும், இல்ல நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க சார், அதை சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மத்த கூட்டணி நீங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம், முன்வைக்கிறோம். சோ இவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ அவன் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனா திமுக கூட்டணி மெஜாரிட்டியில வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்துல பாஜக அதிமுக என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. ஆனா இவங்களுடைய அரசல் புரசலுக்கு, இவங்க ஏற்படுத்துற குழப்பங்களுக்கு, சோ இவங்க கொளுத்தி போடுற எல்லா விஷயத்துக்கும் திமுக கூட்டணி அஞ்சவே அஞ்சாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து விசிக அப்படின்ற ஒரு சீட்டை எடுத்துட்டீங்கன்னா திமுக கூட்டணி கொஞ்சம் பலவீனமா ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து என்ன பண்றாங்க, திருமாவளவன் வெளியே என்ன பண்றாங்க, குறி வைக்கிறாங்க. எப்படியாவது திமுக கூட்டணியில இருந்து திருமாவளவன் வெளியேற்றணும்பா, திருமாவளவன் வந்து நம்ம கூட்டணியில சேர்றாரோ இல்லையோ ஆனா அந்த கூட்டணியில இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சோ அதிமுகவும் பாஜகவும் நம்புறாங்க. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்கான வாக்கு சதவீதம் வங்கி ஏறி இருக்குது அப்படின்றத அதிமுகவும் பாஜகவும் நம்புறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கிற சமயத்துல திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறிச்சுன்னா அந்த கூட்டணி ஈஸியா என்ன ஆயிடும், பலவீனம் ஆயிரும். அப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்கா இருக்கலாம். இதுல எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போடுறாரு. பாஜகவுக்கு எப்படியாச்சுன்னா தண்ணியை காமிச்சிட்டு கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டு திருமாவளவன் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் என்ன பண்ணலாம், கூட்டணியில சேர்த்துக்கிது, நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம், அதிமுக தனி பெரும்பான்மையா என்ன பண்ணும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இது பாஜகவை எதிர்த்தே அவர் சொல்றாரு. கபலீகரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது பாஜகவுக்கு தான் அவர் சொல்றாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாஜக ஒரு விஷயத்துல அவங்க என்ன பண்றாங்க, உண்மையா இருக்கிறாங்க. இங்க கூட்டணி ஆட்சி தான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. சோ கூட்டணி ஆட்சி வைக்கணும்னா அதிமுக மெஜாரிட்டியில வின் பண்ண கூடாது அப்படின்றதான் பாஜக விரும்புது. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எப்படி தனி பெரும்பான்மை மெஜாரிட்டியில வின் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்களுக்கு மெஜாரிட்டியான சீட்டு கொடுத்தா தானே சார் நீங்க மெஜாரிட்டியில வின் பண்ணுவீங்க, மெஜாரிட்டியான சீட்டு கொடுக்கலன்னா எப்படி வின் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எப்பாச்சும் தண்ணியை காமிச்சிட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு கூட்டணியில இருந்து வெளியே வந்துடலாம். வெளியில வர டைம்ல விடுதலை சிறுத்தைகள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இன்னும் தேமுதிக போன்ற கட்சிகளை என்ன பண்ணலாம், கூட்டணி வச்சுக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது அதுதான்,
பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில தானே விசிக வராது. நான் ஒரு கூட்டணியை உருவாக்குறேன், பாஜக இருந்து வெளியே வந்துட்டு பாமகவும் எனக்கு வேணாம், பாஜகவும் எனக்கு வேணாம், தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள், அதே போல விடுதலை சிறுத்தைகள் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு சில கட்சிகள்லாம் வெளியேறும், அந்த கட்சிகள், அப்புறம் அதிமுக, இவங்க எல்லாரும் சேர்த்து கூட்டணி ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் குறிக்கோள். இதுக்கு நிறைய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. திருமாவளவனுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து நிறைய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. துணை முதல்வரா எடுத்துக்கோங்க, கேபினெட் மினிஸ்டர் தரேன், சோ நிறைய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. சோ இது எல்லாவற்றையும் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு, உதறி தள்ளி இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் திருமாவளவன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். திருமாவளவன் இல்ல, தமிழக அரசியல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி எந்த டைம்ல எப்படி குட்டிக்காரன் அடிப்பாரு, எப்படி யூட்டன் அடிப்பாரு, எப்படி பல்ட்டி அடிப்பாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் கடந்து வந்த பாதை அது மாதிரி. சசிகலாவுக்கு எந்த அளவுக்கு யூட்டன் அடிச்சாரு, டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணாரு, எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்காங்கல்ல. சோ எடப்பாடி பழனிசாமியை நம்பி இங்க இருந்து இங்க வரமாட்டாங்க அப்படின்றது தான் கள நிலவரமா இருக்கு. சோ அரசனை நம்பி புருஷனை கைவிடக் கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல இங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தெள்ள தெளிவா இருக்காங்க. சோ நீங்க என்ன சொன்னாலும், நீங்க என்ன ஆஃபர் கொடுத்தாலும், நீங்க எது சொன்னாலும் திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரமாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கள நிலவரம் யதார்த்தமும் இருக்குது. சோ இப்படி இருக்கும் பொழுது சோ எப்படியாச்சும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து என்ன பண்றாங்க, முயற்சி இருக்காங்க. ஏன்னா திருமாவளவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும், பாஜகவும் தெரியும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா திமுக திருமாவளவனை தக்க வைத்துக் கொள்ளதான் நினைக்கும். அதனால தான் திமுக தரப்புல இருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விடப்பட்டது. என்னன்னா, பாமகவை நாங்க உள்ள சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு, திருமாவளவனை மீறி நாங்க பாமக உள்ள சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது. சோ இப்படி இருக்கும் பொழுது திருமாவளவனை தக்க வைத்துக் கொள்ளதான் திமுக நினைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. ஏன்னா அரசியல்ல வந்து யாரும் நிரந்தரம் அப்படின்றது சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சியை திட்டுவேன், நாளைக்கு எதிர்கட்சிக்கு போயிட்டு ஆளுங்கட்சியை நான் விமர்சிப்பேன் அப்படின்ற ஒரு நாடகம், டிராமாலாம் என்ன பண்ணும், அரசியல நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. சோ பாஜகவும் அதிமுகவும் திருமாவளவனை மாத்திரம் குறிவைத்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் நினைக்கிறாங்க. ஏன்னா திருமாவளவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது அதிமுக பாஜக கூட்டணிக்கு நல்லாவே தெரியுது. அதனால திருமாவளவன் ஒருவேளை வெளியே வந்துட்டா திமுக கூட்டணி பலவீனம் ஆயிடும், அப்ப ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுகவும் பாஜகவும் கணக்கு போடுறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.